ஸ்கொட்லாந்தின் மீது மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த அமைப்பின் தாக்கத்தால் சுவிட்சர்லாந்தை கடந்த குளிர் முனைக்கு பிறகு இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இதமான வானிலை நிலவுகிறது. இருப்பினும் சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு தொடர்கிறது. ஜெர்மன் மொழி பேசக்கூடிய சுவிட்சர்லாந்து மற்றும் வடக்கு மத்திய கிரீசோன்ஸ் பகுதிகளில் காலை நேரத்தில் மேகமூட்டத்துடன் ஆங்காங்கே மழை காணப்படும். குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைகளின் வடக்கு சரிவுகள் மற்றும் கிழக்கு ஆல்ப்ஸ் பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கலாம். பின்னர் பகல் நேரத்தில் பகுதி வெயிலோடு வானிலை சீரடையும். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 19 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கும். மேற்கு சுவிட்சர்லாந்து மற்றும் வலைஸ் பகுதிகளில் பகல் நேரத்தில் ஓரளவு வெயில் நிலவும். ஆனால் ஜூரா மற்றும் ஃப்ரீ ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவு ஏற்படலாம். இங்கு அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் தென்பகுதி மற்றும் எங்குடாயின் பகுதிகளில் வெயில் நிறைந்த வானிலை இருக்கும். எனினும் மாலை வரை திரள் வேகங்கள் உருவாக்கி சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். தெற்கு பகுதிகளில் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம். மலைப்பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் 1500 முதல் 2000 மீட்டருக்கு மேல் மேகமூட்டம் காரணமாக பார்வை திறன் குறையக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் மழைக்காக இலகுவான மழை அங்கேயும் அதிக உயரங்களுக்கு செல்லும் போது சூடான ஆடைகளும் எடுத்துச் செல்ல பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கு மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.